பசும்பொன்னில் ஓ பன்னீர்செல்வம், டிடிவி தினகரன், செங்கோட்டையன் மூவரும் சந்தித்திருக்கிறார்கள். பசும்பொன் செல்லும் வழியில் செங்குளம் பகுதியில் மூவரின் சந்திப்பானது நடந்திருக்கிறது. இது தொடர்பான முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம். அதிமுக தலைமைக்கு எதிராக ஓபிஎஸ், டிடிவி தினகரன், செங்கோட்டையன் தொடர்ந்து குரல் கொடுத்து வரக்கூடிய நிலையில் மூவரும் இணைந்து சசிகலாவை சந்திக்க இருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. இது தொடர்பான முக்கிய செய்தி. இன்று காலை பசும்பொன்னில் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வமும் செங்கோட்டையனும் சந்தித்த நிலையில் தற்போது பன்னீர்செல்வம், செங்கோட்டையன், தினகரன் மூவரின் சந்திப்பானது நடைபெற்றிருக்கிறது. இது தொடர்பான முக்கிய செய்தி. அதிமுக தலைமைக்கு எதிராக ஓபிஎஸ், டிடிவி தினகரன், செங்கோட்டையன் ஒருங்கிணைவார்களா என்ற கேள்வியும் எழுந்திருக்கிறது. மூவரும் இணைந்து சசிகலாவை சந்திக்க திட்டம் எனவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. இது தொடர்பான முக்கிய செய்தி. பசும்பொன்னில் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம், அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் மற்றும் முன்னாள் அதிமுக அமைச்சர் செங்கோட்டையன் மூவரின் சந்திப்பானது நடந்திருக்கிறது. பசும்பொன் செல்லும் வழியில் செங்குளம் பகுதியில் மூவரும் சந்தித்து பேசியுள்ளனர். அதிமுக தலைமைக்கு எதிராக இவர்கள் மூவரும் சேர்ந்து ஒன்றிணைய திட்டமா என தகவலும் வெளியாகி இருக்கிறது. அதேபோன்று மூவரும் இணைந்து சசிகலாவை சந்திக்க இருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. இது தொடர்பான முக்கிய செய்தி. முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம், தினகரன் மற்றும் செங்கோட்டையனின் சந்திப்பானது நடைபெற்றிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் சிவகுமார் வழங்கிட கேட்கலாம். சிவகுமார், உங்க விரிவான தகவல். அதாவது கடந்த சில தினங்களுக்கு முன்பு அதிமுகவோட மூத்த அமைச்சர், அதாவது மூத்த முன்னாள் அமைச்சர் கே செங்கோட்டையன் என்ன சொல்லியிருந்தாருன்னா, அதிமுகவில இருந்து பிரிந்து போன, அதாவது ஓபிஎஸ், அதே மாதிரி பாத்தீங்கன்னா தினகரன், சசிகலா ஆகியோரும் ஒன்றிணைச்சு பலம் வாய்ந்த அதிமுகவா வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலை முன்னிறுத்தணும் அப்படின்னு சொல்லியும், இதற்கு பொதுச் செயலாளருக்கு 10 நாள் இதுக்கு நான் கெடு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு பேட்டி கொடுத்திருந்தாரு. இந்நிலையில அந்த 10 நாளுக்குள்ள அந்த எதுவுமே எடுக்கல அப்படிங்கிறப்போ மேலும் ஒரு மாசம் டைம் தரேன் அப்படின்னு சொல்லி 30 நாள் வரைக்கும் அவர் அது கொடுத்துட்டு இருந்த ஒரு சூழ்நிலையில கட்சியோட பொதுச் செயலாளருக்கு ஒரு மாவட்ட செயலாளரான அவர் அந்த மாதிரி உத்தரவு கொடுத்தது கட்சியின் மத்தியில ஒரு பலத்த எதிர்ப்பு கிளம்பிச்சு. இதனை அடுத்து என்ன பண்ணாருன்னா, செங்கோட்டையனை கட்சியோட அடிப்படை உறுப்பினர் பதவியை தவிர மற்ற பதவிகள் எல்லாமே பறிக்கப்பட்டு அதன் அடிப்படையில அவர் தனித்து வைக்கப்பட்டாரு. அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, முன்னாள் முதல்வராக இருந்த ஓ பன்னீர்செல்வம், அதே மாதிரி சசிகலா, அதே மாதிரி தினகரன், இவங்க 3 பேரையும் சேர்த்து ஒருங்கிணைத்தா வட தமிழகம், மதுரை தொடங்கி ராமநாதபுரம், தேனி, திண்டுக்கல், திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினரோட வாக்குகள் வெட்டி தோல்வியை நிர்மாணிக்கும் அப்படிங்கிறத நார்மலா உள்ளது. அந்த வாக்குகளை கவர்ற விதத்துலதான் இவர் இப்படி பண்ணாரு அப்படின்னு சொல்லி தெரிவிக்கப்பட்டு அதன் அடிப்படையில் ஒரு பல்வேறு அரசியல் கட்சியில விமர்சனங்கள் நடந்தது. இந்நிலையில இன்று தேவர் ஜெயந்தியானது இன்னைக்கு ஊர்ல நடந்துட்டு இருக்குது, பசும்பொன்ல நடந்துட்டு இருக்குது. இதுக்காக சென்னையில இருந்து மதுரைக்கு வந்திருந்த ஓபிஎஸ் கூட, அதாவது ஓ பன்னீர்செல்வம் கூட என்ன பண்ணாருன்னா, இவர் செங்கோட்டையன் ஒரே வாகனத்துல முன்னும் பின்னும் அமர்ந்து போனாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா பசும்பொன் பக்கத்துல இருக்கிற பக்கத்துல வரும்போது என்ன பண்ணாங்க, பிரச்சார வாகனத்துல இருவருமே ஏறிக்கிட்டாங்க. அதே மாதிரி நெடுங்குளம் அப்படிங்கிற பகுதியில டிடிவி தினகரனும் இணைஞ்சுக்கிட்டாரு. ஏற்கனவே சசிகலா மேயர் ஏற்கனவே அங்க ஏற்கனவே மரியாதை செலுத்தி இருக்கிற ஒரு சூழ்நிலையில தற்போது இவங்க எல்லாருமே ஒன்றிணைந்து தற்போது அந்த பசும்பொன்னுக்கு வருகை தந்திருக்கிறாங்க. இந்த ஒண்ணு சேர்ந்து வர கூடிய ஒரு நேரத்துல இந்த பசும்பொன்னை அதாவது இந்த பசும்பொன்னை ரொம்ப ஒரு உச்சக்கட்ட பரபரப்புல இருக்குது. எப்படின்னு பாத்தீங்கன்னா, அதிமுகவிலிருந்து பிரிந்து சென்றவர்கள் சொல்றதை விட அதிமுகவிலிருந்து விலக்கி வைக்கப்பட்டவர்கள் எல்லாருமே ஒன்றிணைந்து தற்போது அந்த பசும்பொன்ல விலக்கப்பட்டிருந்தாங்க. அவங்க தற்போது மீண்டும் நம்ம அதே பசும்பொன்ல ஒன்றிணைந்து திரும்ப அதிமுகவுக்குள்ள போகுவாங்களா, அல்லது இதுக்கு அடுத்த கட்டமா நடவடிக்கை என்ன இருக்கும் அப்படிங்கிறது குறித்து தெரிய வரும். ஏற்கனவே இது குறித்து முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி கேட்டப்ப என்ன சொன்னாங்கன்னா, அவங்க வர்றது எனக்கு தெரியாது, அவங்க சேர்ந்து வராங்களான்னு தெரியல, வந்தா பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாலும் ஒன்னா சந்திச்சா பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் போயிருந்தாரு. இந்நிலையில அந்த பசும்பொன்னே தற்போது ஒரு உச்சக்கட்ட ஒரு எதிர்பார்ப்புல இருக்குது. எப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க அதாவது ஓ பன்னீர்செல்வம், அதே மாதிரி பாத்தீங்கன்னா சசிகலா, தினகரன் ஆகியோர், அதே மாதிரி செங்கோட்டையன், இவங்க 4 பேர் கொண்ட கூட்டணி தனியாக அமைக்க முன் அதன் அடிப்படையில் தேர்தலை எதிர்கொள்ளுமா, அல்லது
இந்த மாதிரி அதாவது பழைய அதிமுகவுக்கே வந்து திரும்ப போறதுக்கு உண்டான ஏற்பாடுகள் நடக்குதா என்ன ஏதுங்கிற ஒரு உச்சக்கட்ட பரபரப்புல தான் தற்போது வந்து பசும்பொன் ஆனது இருந்துட்டு இருக்குது. இவங்க 4 பேரும் சேர்ந்து தற்போது அந்த கட்டத்துல அதாவது பசும்பொன்ல இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்து அவங்க வந்து அந்த பசும்பொன்ல என்ன நடக்க போகுது, அதாவது அந்த நெடுங்குளங்கிற பகுதியில வந்து அவங்க வந்து தினகரன் வந்து இது பண்ணியிருக்கிறாரு. இதை தொடர்ந்து என்ன மாதிரி இதுக்கு அடுத்த கட்டங்கள் என்னெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறது இன்னும் வெகு விரைவில் தெரிய வருவது. அதிகம்